செய்கிறோம். இந்த நாளிலும் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுகிறார் என்கிற நல்ல செய்தியோடு கூட தேவனுடைய ஆலயத்துக்குள் கடந்து வந்திருக்கிற அனைவருக்கும் கர்த்தர் பரிதமாய் ஆசீர்வதிப்பாராக. நாம் ஆராதிக்கிற தேவன் உண்மை உள்ளவர், நேற்றும் என்றும் என்றும் மாறாதவராக இருக்கிறார். நாம் ஆராதிக்கிற தேவன் எப்பொழுதுமே ஜீவிக்கிறவராக இருக்கிறார். நானே அல்பாவும் ஒமேகாவும் இருக்கிறேன், நானே தோற்க முடியுமா என்று சொன்ன ஆண்டவர் என்றைக்கும் மரித்தேன், ஆனாலும் சதா காலங்களிலும் நான் உங்களோடு கூட இருக்கிற சொன்ன வார்த்தையின்படி இப்பொழுது இருந்தவரை ஆவியானவர் தயவுக்காக நாம் உயிரோடு இருந்தவரே உண்மை ஆராதனை செய்கிற அற்புதமான பாடல்களை பாடி கர்த்தருடைய நாமத்தை உயர்த்தபடி தேவன் கொடுத்த கிருபைக்காக கர்த்தர் நன்றி செலுத்துவோம். கர்த்தர் இந்த நாளிலும் மகிழ்ச்சியோடு கூட ஒரு ஆராதனை செய்து நமக்கு ஜீவனை தந்து இந்த நாட்டிலே சத்தத்தை உயர்த்தி கர்த்தர் நாமத்தை கனப்படுத்தும்படி ஆலயத்திலே நம்மை கூட்டுவது தயவுக்காக நாம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த நாளிலும் கர்த்தர் ஜீவிக்க என்பதற்கு நீங்களும் நானும் சாட்சியாக இருக்க வேண்டும் என்ற தேவன் தலை தாழ்த்தி கண்களை மூடி ஆண்டவரோடு பேசணும், வார்த்தைகளுக்காய் காத்திருக்கிறோம். ஹல்லேலூயா. உயிர்த்தெழுந்தாரே அல்லேலூயா, உயிர்த்தெழுந்தாரே உயிரோடு எழுந்த மீட்பரே சொந்தம், உயிரோடு எழுந்த மீட்பரே சொந்தமாய் உயிர்த்தெழுந்தாரே கல்லறை கிடவே சேவர்கள் பயந்திடவே கல்லறை கிடவே சேவர்கள் பயந்திடவே பலமை தேவன் உயிர்த்தெழுந்தாரே பிதாவின் செயலிதுவே வல்லமை தேவன் உயிர்த்தெழுந்தாரே அல்ல பிதாவின் செயலிதுவே உயிர்த்தெழுந்தாரே அல்லேலூயா எழுந்தாரே உயிருடன் எழுந்த மீட்பரே சொந்தமாய் உயிருடன் எழுந்த மீட்பரே சொந்தமாய் உயிர்த்தெழுந்தாரே. ஆண்டவரே, இந்த ஒவ்வொரு நாளுக்காக என்னோடு துதிக்கிறோம். நீ சொன்னபடியே உயிர்த்தெழுந்து நமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, ஆண்டவர் நன்றி செலுத்தி இப்பொழுது பேசணும். ஆவிக்கிற வாழ்க்கை உயிர்ப்பினால் சாட்சிய வாழ்க்கை கற்றுக்கொண்டு செய்கிறார். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நாட்களுக்கு முன்பு இயேசுவை சிலுவையில் தியானங்களை குறித்து நாம் தியானித்துக் கொண்டிருந்தோம். இயேசு ஆண்டவர் உயிரோடு நாட்களிலே சொன்ன ஒரு வார்த்தை, இந்த ஆலயத்தை நீங்கள் இடித்து போடுகிற 3ஆம் நாள் நான் கட்டி எழுப்ப சொன்னார். மறுப்பேன், ஆனால் நான் 3ஆம் நாள் உயிரோடு எடுத்திருப்பேன் கற்று சொன்னார். அந்த நாளிலே நாம் தியானிக்க முதலாம் எல்லா பிரசங்கியாரும் சொன்ன ஒரே ஒரு வார்த்தை, வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக இப்படியெல்லாம் சொன்னது போல் இந்த நாளிலும் வேதம் சொல்லுகிறது, தாம் சொன்னபடி அவர் உயிரோடு மார்க்கிற சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை சற்று நாம் வாசிக்கலாமா? மார்க்கிற சுவிசேஷம் 14:6. அவன் அவர்களை நோக்கி, 5ஆம் வசனத்தை கூட வாசிக்கலாம். அவர்கள் கல்லறைக்குள் பிரவேசித்து வெள்ளையங்கை தரித்தவனாய் வலது பக்கத்தில் உட்கார்ந்திருந்த ஒரு வாலிபனை கண்டு பயந்தார்கள். அவன் அவர்களை நோக்கி பயப்படாதிருங்கள், சிலுவையில் அறையப்பட்ட நசரேயனாகிய இயேசுவை தேடுகிறீர்கள், நீங்கள் தேடி வந்திருக்கிறீர்கள். அவர் உயிர்த்தெழுந்தார், அவர் இங்கே இல்லை, இதோ அடையாளமாக இந்த இடம் இருக்கிறது. நீங்கள் மரித்த இயேசுவை தேடி வந்திருக்கிறீர்கள், அவர் இங்கே இல்லை, அவர் உயிர்த்தெழுந்தார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஒரு பகுதியில்
தேவனுடைய வார்த்தை நீங்கள் நான் வாசித்து பார்க்கும்போது தேவனுடைய வார்த்தையோட வாழ்க்கையில எவ்வளவு உண்மையாக நிறைவேறிக் கொண்டிருக்கிறது என்பதை நீங்கள் அறிந்து கொண்டு கர்த்தருக்கு நாம் சாட்சியை ஜீவிக்கவே கர்த்தர் அழைத்திருக்கிறார். இந்த வேத வாக்கியத்தில் சொல்லப்பட்ட ஒவ்வொரு வார்த்தையும் ஜீவனுள்ள வார்த்தையாக இருக்கிறது. அவர் சொன்ன வார்த்தை விருப்பம் கரலை விழுந்து போவதில்லை. ஆண்டவர் எதற்காக அனுப்பப்பட்டாலும் மனுக்குலத்தை மீட்கும்படி என் ஜீவனை கொடுக்கின்ற சொல்லி சிலுவையிலே அரைப்படி தன்னை ஒப்பு கொடுத்த ஆண்டவர் மீண்டும் அதை பெற்றுக்கொள்ள அதிகாரம் என்று சொன்ன ஆண்டவர் இன்றைக்கும் அடக்கம் பண்ணப்பட்டு மூன்றாம் நாள் உயிரோடு எழுப்பதற்காக ஆட்சியோடு காத்து கொண்டிருந்தார். என்ன நடந்தது? காலத்தார் சொல்கிறார்கள், ஐயோ நடந்த சம்பவத்தை கேள்விப்பட்டீர்களா? சொல்கிறார்கள், இயேசு அவர் சொன்னபடி உயிர்த்தெழுந்து விட்டாராமே, அவர் நடந்து போய் கொண்டிருக்கிற சொல்லும்போது சொல்கிறார்கள், அடுத்த பணத்தை கொடுத்து நீங்கள் ஒன்று செய்யுங்கள், நாங்கள் நித்திரையா இருக்கும் பொழுது யாரோ வந்து அவருடைய சரீரத்தை களவாண்டு கொண்டு போய் தூக்கி கொண்டு போயிட்டார்கள் சொல்லி அவர்களுக்கு ஆலோசனை கொடுக்கிறார்கள். அந்த மாதிரி பணத்தை பெற்றுக்கொண்டு அவர்கள் செயல்படும் போது வேறு விதமான பிரச்சனைகள் வந்தால் அதை நாங்கள் பார்த்துக் கொள்வோம் என்று சொல்லி பொருட்படுத்திக் கொள்கிறார்கள். இன்னொரு பகுதியை சொல்கிறார்கள், அவர் ஏற்கனவே உயிரோடு சொல்லிக் கொண்டிருந்தார், நான் மரிப்பேன், மூன்றாம் நாள் உயிரோடு எழுந்திருப்பேன், ஒருவேளை அவர் உயிரோடு எழுந்திருந்தால் என்ன செய்வது என்று சொல்லி ஒரு சங்கத்தை தீர்மானித்து சொல்லுகிறார்கள். நீங்கள் தான் பார்த்துக் கொள்ளுங்கள், உங்களுதான் சேவை உண்டு, நீங்களே அவர்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். தேவர்கள் வருகிறார்கள், போடப்படுகிறது. எப்படி ஆகிலும் இந்த இயேசுவின் சரீரம் இங்கிருந்து வெளிப்பட கூடாது என்று சொல்லி டைட் செக்யூரிட்டி போட்டு பாதுகாக்கிறார்கள். ஆனாலும் இயேசுவின் உயிர்த்தெழுதலை ஒருவராலும் தடுக்க முடியவில்லை. ஹல்லேலூயா! மரணத்தின் சங்கிலியால் என் இயேசுவை கட்டி முடிக்க விரும்பவில்லை. அந்த கல்லறை இயேசு தங்களுக்கு எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று கல்லறையால் கூட நினைத்து பார்க்க முடியவில்லை. அந்த கல்லறையில் இயேசு எடுக்க வேண்டும் என்று யாரால் இருக்கிறார்களோ அவருடைய எல்லா எண்ணங்களையும் தேவன் தமிழக்கூடிய ஆக்கி ஆண்டவர் உயிரோடு எழுத வேண்டும் என்ற தீர்மானத்தை திட்டவட்டமாய் நிறைவேற்றினார். தெரியுமானவர்களே, இதுதான் நம்முடைய வாழ்க்கையில் இன்றைக்கு கொண்டாட வேண்டிய மகிழ்ச்சி. இயேசுவின் மரணம் முக்கியம், எல்லாவற்றையும் விட இன்றைக்கு இயேசு உயிர்த்தெழுந்தார் என்பதுதான் மிக முக்கியமானது. உலகத்திலே எத்தனையோ மகான்கள் வந்திருக்கிறார். நாம் தான் கடவுள் அத்தாரம் என்று சொன்னவர்கள் எல்லாம் கூட எழுதினார்கள். எல்லாரும் மறைந்து போனார்கள், கல்லறையை அடக்கம் பண்ணப்பட்டார்கள். ஆனால் அந்த கல்லறைகள் இன்னும் கல்லறைகளாகவே இருக்கிறது, சமாதிகளாகவே இருக்கிறது. ஆனால் இயேசுவின் கல்லறை மாத்திரம்தான் இயேசு சொன்னபடி உயிர்த்தெழுந்தபடினாலே அது பெருமையான கல்லறையா இருக்கிறது. ஹல்லேலூயா! இயேசுவின் கல்லறையில இது யாரும் போய் சமாதியிலே அவருடைய சரித்திரத்தை கேட்க முடியாது. எல்லாரும் வருகிறார்கள். அவருடைய நோக்கம் எல்லாம் இயேசுவை எங்கே வைத்தீர்கள், இயேசுவை எங்கே வைத்தீர்கள் என்று. மரித்த இயேசுவை நாங்கள் அறிந்திருக்கிறோம், அந்த இயேசுவை நாங்கள் காண வந்திருக்கிறோம் என்று சொல்லவில்லை. மரித்த இயேசுவை அடக்கும் இடத்துல அவருக்கு நாங்கள் சில சந்தேக வருகிறோம். சொல்லுகிறார், உயிரோடு இருக்கிறவரை நீங்கள் மரித்தோடத்துல தேடுகிறது என்ன? அவர் சொன்னபடியே உயிர்த்தெழுந்து விட்டார். நீங்க என்னோட சடலத்தை தேடி வருகிறீர்கள். வருகிறார்கள். எல்லோருடைய நோக்கமும் இயேசு உயிர்த்தெழுந்தார் என்பதை விட அவருடைய சரீரத்தை தான் பார்க்க வேண்டும் என்று வந்தார். யாருக்குமே நம்பிக்கை இல்லை, நம்பிக்கையற்ற ஒரு சூழ்நிலை. ஊழியம் செய்த நாட்களிலே பிரச்சனைகள் வரும்பொழுது ஆட்களை பார்த்து சொன்னார். எல்லாரும் கலைஞருக்கு போது சொன்னார், பச்சை மரத்துக்கே இந்த பாடு என்று சொன்னால் பட்ட மரத்துக்கு என்ன செய்வார்கள்? அப்பொழுதெல்லாம் சிதறி போட ஆரம்பித்தார்கள். இயேசு சிலுவையிலே காட்டிக் கொடுக்கும் நேரம் வரும்பொழுது பேதுருவும் கூட பின்வாங்கி போனார். யூதாஸ் காட்டிக் கொடுக்கிறார். இந்த பேதுருவை ஆண்டவர் சொன்னார், நீ என்னை மறுதலிப்பாய் பேதுரு, நான் செத்தாலும் சாவேனபடி அந்த காரியத்தை மாத்திரம் செய்ய மாட்டேன் என்று சொன்னவன் ஆண்டவர் சொல்கிறார், இந்த இரவு சேவல் 2 விசை கூப்பிட நீ என்னை 3 விசை மன்னிப்பாய் என்று சொல்லும்போது அவர் சொல்கிறார், ஆண்டவரை நிந்திக்கவும் சபிக்கவும் தொடங்கினார் சொல்லுவேன் சொல்கிறார். ஆண்டவரே சபித்தவர் தான் இந்த பேதுரு. கிறிஸ்துவுக்கு காரணம் நம்பிக்கையற்ற ஒரு சூழல். ஒருவேளை மரித்தவராய் இருந்து விட்டார், உயிர் கொள்ளாமல் போய்விட்டார், நம்முடைய எதிர்காலம் என்ன என்று குரலில் இருக்கிறார். இந்த இயேசுவை நினைத்து வந்தோம், இந்த இயேசுவை ஏற்றுக்கொண்டோம், என்னுடைய எதிர்காலம் என்ன? ஆண்டவர் சொல்கிறார், நீங்கள் ஒன்றை குறித்தும் கவலைப்படாதீர்கள், நீங்கள் ஒன்றை குறித்தும் கவலைப்படாதீர்கள். என்னை ஆண்டவருடைய இயேசுவுக்கு தர்மதிகாரம் கொடுக்கும் வேத வழக்கம் மத்திய சுவிசேஷம் 28ஆம் அதிகாரத்தை வாசிப்பேன்.
வேத மிகழகாய் சொல்கிறது பாருங்கள். மரித்த இயேசு உயிர்த்தெழுந்த பின்பு தன்னை குறித்து அவர் என்ன சாட்சி கொடுக்கிறார்? மத்தேயு 28ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். அங்கே அவர்கள் அவரை கண்டு பணிந்து கொண்டார்கள். சிலரோ சந்தேகப்பட்டார்கள். அப்பொழுது இயேசு ரெண்டு காரியம் நடக்குது. நிறைய பேர் இயேசுவை பார்த்து என்ன பண்ணாங்க? பயப்படுறாங்க. இவருடைய ஆவியா இருக்குமோ, வேறு விதமான மனிதனாக இருப்பதோ. அடுத்த சிலர் குரூப் சொல்லுகிறது, எங்களுக்கு சந்தேகமாக இருக்கிறது, உண்மையாக இயேசுவாக தான் இருப்பாரோ. இன்னைக்கு நம்ம வாழ்க்கை இருக்கு. நிறைய பேர் வாழ்க்கையில இந்த பயம் இருக்கிறது, சந்தேகம் இருக்கிறது. என் வாழ்க்கை நடக்குமா? என் ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ள முடியுமா? நான் எதிர்பார்க்க நன்மைகளை ஆண்டவரால் தர முடியுமா? எங்கேயும் வருவார்கள், அங்கேயும் போவார்கள். வேதம் சொல்லுது, இரண்டு நிலை குந்தி நடப்பால் தேவனத்திலிருந்து எதாவது பெற்றுக்கொள்ளலாம் என்று எண்ணாதிருப்பார். நாங்கள் இருமணம் உள்ளவர், ஒருவருமே பெற்றுக்கொள்ள முடியாது. ஒரே ஒரு காரியம், ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நேசிக்கிறேன், என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நான் அறிக்கை செய்கிறேன். இந்த இயேசு எனக்காக மரித்தார், வீழ்த்தார், இப்போது எனக்காக வாழ்ந்து கொண்டிருக்கிறார். இயேசு எனக்குள் வாழ்கிறார். இப்போது ஜீவாதிபதி நான் வணங்கிக் கொண்டிருக்கிறேன் சொல்கிறேன். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். கிறிஸ்துவுக்குள் அப்போஸ்தலர் புத்தகம் 9 சொல்லுகிறது, வேறு ஒருவரை குணமாக்கிறவரை எழுப்பி நடக்க பண்ணின போது சாட்சி சொல்கிறார், ஜீவாதிபதியை நீங்கள் கொலை செய்தீர்கள், ஆனால் தேவனோ அவரை மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுப்பினார். இதற்கு நாங்கள் சாட்சிகளாக இருக்கிறோம் என்று சொன்னார். அதற்காகத்தான் நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். இன்றைக்கு இந்த ஆளுக்கு இத்தனை பேர் கூடி வந்திருக்கிறோம். சிறு கை குழந்தை முதல் வயதானவர் வரைக்கும் வேதம் சொல்லுகிறது, இன்னைக்கு நாம் சாட்சிகளாய் நிற்க வேண்டும் என்று கற்றுக்கொண்டிருக்கிறார். நீங்கள் சாதாரணமான ஒரு மனிதனை இங்கே ஆராதிக்க வரவில்லை. ஏதோ சூழலில் தீட்டப்பட்ட ஒரு சித்திரத்தை கடவுளாக நேசித்து வணங்கும்படி வரவில்லை. ஏதோ உருவமாக மதிக்கப்பட்ட ஒரு சிலையை நாம் வணங்கும்படி வரவில்லை. மரித்தேன் ஆனால் ஏதோ சதா உயிரோடு சொன்னேன், உயிரோடு எழுப்பின ஆண்டவரை அறிக்கை செய்து அவரை தொட்டு கொண்டு வந்திருக்கிறார். ஜீவாதிபதி உயிரோடு எழுப்பப்பட்டிருக்கிறார். சாட்சிகளாக இருக்கிறோம். அந்த ஜீவனுக்கு உயிரோடு எழுந்தவர் சொன்னார் பாருங்கள். மார்க்கஸ் 28ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். அப்பொழுது இயேசு சமீபத்தில் வந்து அவர்களை நோக்கி வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரங்களும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியினாலே அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுங்கள். ஆண்டவர் அழகாய் சொல்றார், வானத்திலும் பூமியிலும் எனக்கு சகல அதிகாரம் கொடுக்கப்படுகிறது. I empower with all powers. He is the resurrected Lord. He is risen indeed. அவர் சொன்னபடி உண்மையாகவே மெய்யாகவே உயிர்த்தெழுந்தார். அந்த இயேசு சொல்றார், வானத்திலும் சரி பூமியிலும் சரி எனக்கு சகல அதிகாரங்களும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. சர்வ அதிகாரம் உள்ள தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார், நீங்கள் எதை குறித்தும் பயப்படாதீர்கள், ஒன்றை குறித்தும் கலங்காதீர்கள், ஒன்றை குறித்தும் சந்தேகப்படாதீர்கள். என் தேவனாகிய கர்த்தர் உங்களோடு கூட இருந்து உங்களை ஆசீர்வதித்து உங்கள் எதிர்காலங்களை எல்லாம் செழிப்பாக்குவது 100% உறுதியாக இருக்கிறது. இயேசு கிறிஸ்து இறக்கப்படினார்கள். அப்பொழுது என்ன சொல்கிறது, அப்போது மரித்த பசுத்தோரை எழுப்பி அவரோடு கூட அந்த நகரத்தில் உலாவினார்களாம். கர்த்தரை விடுதலையாக்கும்படி ஆவியானவர் அந்த நேரத்தில் உங்களை நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறார். இந்த தேவன் என்ற சதா காலங்களிலும் நம்முடைய தேவன். நாம் ஒன்றை குறித்தும் சோர்ந்து போக வேண்டாம், ஒன்றை குறித்தும் கலக்கம். என் எதிர்காலம் என் இயேசு கிறிஸ்து, என் காலங்கள் அவருடைய கரத்தில் இருக்கிறது. அவர் சகலவற்றையும் பார்த்துக் கொள்கிறார். இந்த நாளில் இந்த வாழ்க்கையில தேவன் குறித்தது என்று சொல்வதற்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த அதிகாரத்தின் படி நாம் விடுதலை செய்ய முடியும், உங்களை ஆசீர்வதிக்க முடியும், உங்களை திரளாய் பெருமை செய்ய முடியும். ஒன்று குறித்தும் கலக்காது. தோமா வருகிறார், சந்தேகப்படுகிறார். ஐயோ கண்டதை நான் என்று விசுவாசி உடனே ஆண்டவரே என் தேவனே என்று அறிக்கை செய்கிறார். அப்படிப்பட்ட தோமாவை தான் ஆண்டவர் இந்திய தேசத்தை நேசிக்கும்படி அனுப்பினார். அது குறிப்பாக நாம் வாழ்கின்ற மிகவும் அருகில் இருக்கிற தாமஸ் மவுண்ட்ல ஜீவனுள்ள சாட்சியாய் கட்டளை மாறியிருக்கிறார். எத்தனை பேர் ஆசீர்வாதம் நேரடியாக இயேசு கிறிஸ்துவோடு வாழ்ந்தவர், இயேசு கிறிஸ்துவோடு கூட ஊழியங்களை நிறைவேற்றினவர்,
இன்னைக்கு இந்தியாவுக்கு குறிப்பாக நம்முடைய பகுதி இன்றைக்கு சாட்சியா இருந்து கொண்டு எத்தனை பெரிய மகிழ்ச்சி செய்தல்லவா. கிறிஸ்துவுக்கு இதுதான் நம்முடைய எதிர்காலம். என் ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிறார். சகல அதிகாரம் கொடுத்து நானே கலக்க வேண்டும், நானே சோர்ந்து போக வேண்டும். அப்படியானால் எனக்கு இன்றைக்கு ஆசீர்வாதம் தேவைப்படுகிறது. என்ன ஆசீர்வாதம்? ஆண்டு வீட்டுக்கு உண்மையானால் எனக்கு முக்கியமான ஒரு நன்மை தேவைப்படுகிறது. என்ன நன்மை? யோவான் செய்தியுடைய 20ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். சிலர்கள் பயந்து போகிறார்கள், சிலர் கலங்கி நிற்கிறார்கள். ஐயோ, இயேசு கிறிஸ்து நிலைமை, இனி நாம் என்ன செய்ய முடியும்? எதிர்காலத்தை எப்படி எதிர்கொள்ள போகிறோம்? ஊட்டின அறைக்குள் எல்லாரும் பதுங்கி கொண்டு நடித்து கொண்டிருக்கும் போது நடந்த ஒரு சம்பவத்தை வாசிக்கலாமா? வாரத்தின் முதல் நாள் ஆகிய அன்றைய தினம் சாயங்கால வேளையிலே ஸ்ரீஷர்கள் கூடியிருந்த இடத்தில் யூதர்களுக்கு பயந்ததினால் கதவுகள் பூட்டியிருக்கையில் இயேசு வந்து நடுவே நின்று உங்களுக்கு சமாதானம் என்றார். ஹalleluya. உங்களுக்கு சமாதானம், peace be to you. இயேசு பிறக்கும்போது நல்ல செய்தி சொல்லப்பட்டிருக்கிறது. இன்று நமக்கு மகன் பிறந்திருக்கிறார், குமாரன் கொடுக்கப்பட்டார். அவர் நாமம் சமாதான பிரபு. சிலுவையிலே இயேசு மரிக்கிறார். சொல்லப்பட்ட காரியம் நமக்கு சமாதானத்தை உண்டாக்கும் ஆக்கினை அவன் மீது வந்தது. இப்போது உயிர் கண்டு விட்டார். உயிர்த்த பின் கர்த்தர் சொல்கிறார், உங்களுக்கு சமாதானம். எத்தனை பெரிய ஆசீர்வாதம்! இயேசுவின் நோக்கம் உங்களுக்கும் எனக்கும் சமாதான வாழ்வை கொடுப்பதற்காக. பிறக்கும் போதே சமாதானம் அறிவிக்கப்பட்டது, சிலுவையிலே சமாதானம் அறிவிக்கப்பட்டது, உயிர்த்த பின்னும் சமாதானம் அறிவிக்கப்படுகிறது. இன்றைக்கு இந்த சமாதானத்திற்காக ஜனங்கள் அங்கும் இங்கும் அலைந்து தேடி ஓடிக்கொண்டிருக்கிறார். இயேசு கிறிஸ்துவின் சீடர்களாய் நீங்கள் மாறுவது உண்மையானால், இயேசுவின் பிள்ளைகளாய் நாம் வாழ்வது உண்மையானால், இன்று ஆண்டவர் சொல்கிறார், என் உயிர்த்தெழுந்த வல்லமைப்படி உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறேன். என் உயிர்த்தெழுந்த வல்லமைப்படி உங்களுக்கு நான் சமாதானத்தை. ஆண்டவரோடு இந்த சீடர்களுக்கே இந்த சமாதானம் இல்லாமல் இருக்கிறது. கலக்கத்தோடு கடுக்கத்தோடு இருந்தவர்கள் பார்த்து தேவன் திட்டவட்டமாய் சொன்னார், ஏன் கலங்குகிறீர்கள்? ஏன் நீங்கள் பதுங்கி இருக்கிறீர்கள்? ஏன் கூட்டத்தை கூட இருக்கிறீர்கள்? எழுப்புங்கள், உங்களுக்கு நான் சமாதானத்தை கொண்டு வருகிறேன். சமாதானம் என்பது பரிபூர்ண ஆசீர்வாதத்தை குறிக்கிறது. இன்றைக்கு பிரியமானவர்களே, ஒரு வாழ்க்கையில் தெரியும், கலக்கத்தோடு வந்திருக்கிறீர்களா? அழுகை 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 என்று சொல்லி கொண்டு கொண்டே இருக்கிறீர்களா? மரியாளும் மக்களும் வரும்பொழுது சொல்கிற எல்லாம் அவங்க எடுத்துக்கொண்டு அழுகையோடு தான் வருங்க. ஐயா, தோட்டக்காரரை நினைத்துக் கொள்கிறார். தோட்டக்காரரை பார்த்து கேட்கிறார்கள், இயேசுவை நாங்கள் எங்கேயாவது அடக்க முடியும்? அவர் வைத்தது அவர் வேற எங்கேயாவது கொண்டு வைத்திருந்தால் சொல்லுங்கள், நாங்கள் போய் அவரை என்ன பண்றோம்? எடுத்துக் கொடுக்கிறோம். பாடியதான் தேடுறாங்க. உயிர்த்த ஆண்டவர் தேடல, வேற எங்கேயாவது கொண்டு போய் நீங்க பாடியை ரீப்ளேஸ் பண்ணிருக்கீங்களா? அந்த பாடி எங்கே சொல்லுங்க, நாங்கள் எடுத்துக் கொடுக்கிறோம். அவர் சொன்னபடியே உயிரோடு இன்றைக்கும் நீங்களும் நானும் இந்த இயேசு கிறிஸ்துவை பூரணமாய் விசுவாசிக்க வேண்டும். ஆண்டவர் இப்பொழுது எனக்குள் வாழ விரும்புகிறார். என் இருதய கதவாண்டவர் நான் திறந்து கொடுக்க விரும்புகிறேன். ஆண்டவர் அடுத்த சொன்னார், சுவிசேஷம் 20ஆம் அதிகாரம் 8ஆம் அதிகாரம் அடுத்த வசனங்கள் வாசித்து 19ஆம் வசனத்திலே, ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் வாசிங்க, சகல ஜாதிகளையும் சீஷராக்கி, சகல ஜாதிகளையும் என்ற உங்கள் எல்லா தேசங்களுக்கும் போக, எல்லா தேசங்களுக்கும் போக. ஆகவேதான் இன்றைக்கு சென்னை 43 பல்லாவரம் மலநாதபுரத்திலே ஏரிக்கரையில லைட் ஆஃப் லைஃப் என்கிற மிஷன் ஸ்தாபனத்தின் மூலமாக அருள்களும் தேவசக மூலமாய் ஆரம்பிக்கப்பட்ட இந்த ஊழியம் நடந்து கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. ஆண்டவர் அன்றைக்கு கொடுத்த கட்டளை, நீங்கள் எல்லா இடங்களுக்கும் போங்கள். ஏரிக்கரை கூட விட்டு வைக்கிறீங்களா? நீங்க வந்து சேர்ந்துட்டோம். பிரம்மாண்டமான ஒரு ஆளுநரை கொண்டு வந்திருக்கிறார். பிரகாசமான ஒரு காலத்தை கொடுப்படி உங்களை அழைத்து வந்திருக்கிறார். ஆண்டவர் எல்லா இடங்களுக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கித்து நீங்கள் தாக்களை சீஷராக்குங்கள். எப்படி சீஷராக்க முடியும்? முதல்ல நீங்க போகும். நான் தீர்மானம், நான் இந்த விசுவாசத்தின் அடிப்படையில் நான் ரட்சிப்பை பெற்றுக்கொண்டேன், அதை மற்றவர்களுக்கு அறிவிக்க போகிறேன். உயிர்த்தெழுந்த ஆண்டவரை குறித்த சுவிசேஷத்தை இந்த சபை போய் அறிவிக்க வேண்டும், எல்லாருக்கும் அறிவிக்க வேண்டும். கொஞ்சம் இடம் கொடுங்க. சீஷராக்கி அடுத்த காரியம், பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து, நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கைக்கொள்ளும்படி
பண்ணும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள் போது இங்கே நினைக்கலாம். அப்புறம் 4 காரியங்களை கர்த்தர் சொல்லுகிறார். 4 காரியங்களை கர்த்தர் சொல்லுகிறார். உங்களுக்கு சமாதானம் உண்டாகட்டும், ஒரு எதிர்காலம் முழுமையமாக இருக்கட்டும். இப்பொழுது நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? புறப்பட்டு போய் go, நீங்கள் போக வேண்டும். நம்பர் 2, and preach the gospel. எல்லாருக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கி சீஷராக்குங்கள். and number 3, baptize them. பரிசுத்தாவின் நாமத்தினால அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுங்கள். நான் விசுவாசிக்கிறேன் இந்த ஆலயத்தின் நிறைவு போது நமக்கு ஒரு ஞானஸ்நானம் ஆராதனை. யார் ஞானஸ்நானம் எடுக்க போறா? வந்துருக்காங்களா? ஆயிக்கமா? ரொம்ப சந்தோஷம். ஆஸ்வதிப்பாராக. எல்லாம் உண்மையான ஒரு சாட்சி. கர்த்தர் உங்களை அபரிதமாய் எதிர்காலத்தில் ஆஸ்வதிப்பாரா. கிறிஸ்துவுக்குள் பிரியமான ஞானஸ்நானம் கொடுங்க. உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுக்கணும். கர்த்தர் எதுக்காக ஞானஸ்நானம் எடுக்கிறோம்? சுவிசேஷம் 3ஆம் அதிகாரத்தில் அங்கே யோவான் ஞானகன் அழகாய் இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை குறித்து பிரசங்கிக்கிறார். 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலே அவன் என்ன பிரசங்கித்தான் தெரியுமா? மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாய் இருக்கிறது என்று பிரசங்கம் பண்ணினான். அவனுடைய சத்தத்தை கேட்டு அநேகர் தங்கள் வாழ்க்கையை ஒப்புக் கொடுத்த போது 5ஆம் வசனம் சொல்கிறது, அப்பொழுது எருசலேம் நகரத்தார் யூதா தேசத்தார் அனைவரும் யோர்தானுக்கு அடுத்த சுற்றுப்புறத்தார் யாவரும் அவரிடத்திற்கு போய் தங்கள் பாவங்களை அறிக்கையிட்டு யோர்தான் நதியில் அவனால் ஞானஸ்நானம் பெற்றார்கள். என்ன பண்ணாங்க? ஞானஸ்நானம் பெற்றாங்க. அதுக்கு முன்னாடி என்ன செய்தாங்க? பாவத்தை அறிக்கை செய்தாங்க. இந்த மாதிரி இருளில் இருக்கிற சண்டைக்கு 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் சொல்கிறது, அந்த காலத்திலிருந்து ஆச்சரியமான ஒளிக்கு வரவழைக்கப்பட்ட புண்ணியங்களை அழிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கார். இப்ப கையை உயர்த்துறீங்க, ஏற்கனவே உட்கார்ந்துருக்கீங்க, இன்னும் நிறைய பேர் எடுக்க போகணும். நாம கொடுத்த வேதம் என்ன சொல்கிறது? இப்போது தேவனுக்காக தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்களாக நீங்கள் மாறிவிடுவீர்கள். நீங்கள் இதுவரை வந்ததை காட்டிலும் ஞானஸ்நானம் எடுத்த பின்பு உங்கள் வாழ்க்கையில அதிகமான மாற்றங்களை நீங்கள் காணப் போகிறீர்கள். உங்கள் வாழ்க்கையில பரிசுத்த ஆவியின் இடைப்படுவதை உணரப் போகிறீர்கள். ஆண்டவரே உங்களுக்குள் இருந்து உங்கள் ஒழுக்கத்தை நீங்கள் பார்க்க போகிறீர்கள். ஆண்டவரோடு கர்த்தரோடு இருந்து உங்களுக்கு உதவி செய்து உயர்த்துவதை நீங்கள் காணப் போகிறீர்கள். நீங்கள் மாத்திரமல்ல, நீங்கள் உணர்வதை, நீங்கள் செயல்பட்டுக் கொண்டிருப்பதை இந்த உலகத்தில் ஜனங்களும் கண்டு கர்த்தரை மகிமைப்படுத்துவார். பாவங்களை அறிக்கை. முதலாவது, நான் பாவத்திற்கு சாக போகிறேன். அதில் மூழ்கும் போது என்ன சொல்றாங்க? பாவத்திற்கு மறித்து நீதிக்கு நான் உயிர்ப்பிக்கப்படுகிறேன். பரிசுத்தமான வாழ்க்கை வாழும் அல்ல முக்கி எடுக்கிற அர்த்தம் தான். பாவத்துக்கு நான் சாக போகிறோம். அது கொஞ்சம் எடுக்கும்போது உயிரோடு எழுப்பதற்கான அடையாளமாக இருக்கிறது. நீங்க எழுப்பும் பொழுது ஆவியானவரை பெற்றுக்கொண்டு சாட்சியாக இருக்க போகிறேன். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமான உலகமெங்கும் போய் சுவிசேஷத்தை சொல்லி சீஷராக்கி ஞானஸ்நானம் கொடுத்து நான் உங்களுக்கு உபதேசம் பண்ணின அவர்களுக்கும் உபதேசம் go preach baptize and teach my people. அவர்களை வர வைத்து எனக்கு உபதேசம் பண்ணிக்கொண்டு ஏன் நீங்கள் நான் இந்த இயேசுவின் ரத்தத்தினால் கழுவப்பட்டிருக்கிறோம். இயேசு ரத்தத்தினால் அவருடைய பிள்ளைகளாய் மாற்றப்பட்டிருக்கிறோம். நம்ம போது ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு ஜாதி சொன்னா அந்த ஜனத்தை இந்த உலகத்திலே நீங்கள் பார்க்கிறீர்கள். பரிசுத்த ஜாதியாயும் ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாய் ராயல் பிரிஸ்ட்ஹுட் உங்களுக்கு இப்போ ராஜரீகமான ஒரு அங்கீகாரத்தை கட்டது. ஒரு நாளுக்கு அந்த காலத்தில் இருந்தோம், ஏதோ வணங்கிக் கொண்டிருந்தோம், இருளின் ஆதிக்கத்தில் இருந்தோம், பிசாசின் கட்டுகளில் இருந்தோம், போராட்டமான வாழ்க்கை இருந்தது. யாருமே விடுதலை செய்வார்கள். நிர்பந்தமான மனுஷன் நான் என்று புறம்பிக் கொண்டிருந்தோம். இயேசுவின் அறிவிக்கப்பட்ட பொழுது இந்த இயேசு எனக்கு வேண்டும் என்று யாரெல்லாம் சொன்னார்கள்? அவர் இயேசுவின் வாழ்க்கையை மாற்றினார். பாவம் நிறைந்த அழுக்கை நீக்கி பசுத்தமான எதிர்காலம் இருந்த பசுத்தமான வெளிச்சமான வாழ்க்கையை கொடுத்து அவர் இன்றைக்கும் வாழ உங்களுக்கும் வாழ போகிறார். இந்த உயிர் தேர்ந்த ஆண்டவர் நீங்கள் நான் சொந்த ரட்சகராக
இந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்ட நம்ம வாழ்க்கையில் தேவன் எல்லா ஆசீர்வாதங்களையும் கொடுப்பதற்கு முடியும். இயேசு வாழ்ந்த நாட்களிலே எப்படியெல்லாம் வாழ்க்கை நடக்கி பார்த்தார். அவர் சிலுவையிலே அறைந்து கொன்றுவிட வேண்டும் என்று முயற்சி செய்தார். அடக்கம் பண்ணின பின் உயிரோடு எழுப்பி வந்துவிடவே கூடாது என்று சொல்லி எவ்வளவு முயற்சித்தார்கள். ஆனால் ஜனங்களுடைய திட்டங்கள் ஒன்றுமே நடக்கவில்லை. ஏன்? என் இயேசு சர்வ வல்லவராக இருக்கிறார். ஏதான் அவர் சர்வ வல்லவராய். ஆகையால் உலகில் சர்வ அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே 28ஆம் அதிகாரம் கடைசி வசனம் சொல்லுகிறது, நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கைக்கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இப்ப ஆண்டவர் என்ன சொன்னாரு? யார் கூட இருக்காரு? உங்களோட இருக்காரு. பக்கத்துல இருக்க பாத்தீங்கன்னா உங்க கூட யார் இருப்பா? நீங்க அவங்களுக்கு கொடுத்தா உங்க கூட யார் இருப்பா? பக்கத்துல பார்த்து சொல்லுங்க. சகல நாட்களிலும் இயேசு உங்களோட இருக்கிறார். எல்லாத்துக்கும் வந்துட்டாரா? இதான் தைரியமா சொல்லணும். உயிர்த்தது உண்மை, எனக்குள் இருப்பது உண்மை, என்னை வாழ வைப்பது உண்மை. நான் இங்கே ஒன்றும் கலக்கம் எல்லா அதிகாரங்களும் கொடுக்கப்பட்டிருக்கிறபடினாலே இன்று முதல் ஜெயமுள்ள வாழ்க்கை வாழ போகிறேன். சிறுகளை உங்களுக்கு சமாதானம் உண்டாகலாம். ஒருவேளை எல்லாத்தையும் இழந்து கொண்டிருக்கலாம். சொந்த வீடு இழந்து இருக்கலாம். உங்களுடைய ஆசீர்வாதங்கள் இழந்து இருக்கலாம். நீ பேங்க்ல வைத்திருந்த பணங்களை இழந்து இருக்கலாம். உங்களுடைய ஆரோக்கியங்களை இழந்து இருக்கலாம். உங்களுடைய ஆசீர்வாதங்கள் இழந்து இருக்கலாம். உங்களுடைய சமாதானத்தை இழந்து இருக்கலாம். உங்களுடைய ஆரோக்கியம் இழந்து இருக்கலாம். இதுதான் எனக்கு சொத்து என்று நினைத்துக் கொண்டிருந்த காரணங்கள் எல்லாவற்றையும் இழந்து இப்போது இது ஜீரோவாக இருக்கிறது. ஒரு காலத்தில் ஹீரோன்னு சொல்லிட்டு இருந்தேன். இப்போ ஜீரோ ஆயிட்டேன். பரவாயில்ல. இந்த ஜீரோ தான் இன்னைக்கு ஆண்டவர் ஆரம்பத்தில் கொடுத்து எவ்வளவுதான் ஜீரோ போட்டாலும் அதுக்கு மதிப்பு கிடையாது. ஒரு ஜீரோ இருக்கு, அதுக்கு பக்கத்துல ஒண்ணு போட்டீங்கன்னா அதுக்கு வேல்யூ என்னது? ஜீரோ போட்டா ஒண்ணு போட்டா எவ்வளவு? 2 ஜீரோ போட்டா, 3 ஜீரோ போட்டா, 4 ஜீரோ போட்டா 5 பண்ணல போயிட்டே போகுது. ஆண்டவர் இல்லாத வரைக்கும் ஜீரோ தான். ஆனா ஆண்டவர் போக கூட இருந்தா 10, 100, 1000, 10,000, லட்சம், 10 லட்சம், கோடி, அதுக்கப்புறம் கோடி கோடி. ஒருபோதும் சமாதானத்துக்கு தேவன் சொல்லுகிறார், உங்களுக்கு சமாதானம் நீங்க ரெண்டு போது எல்லா ஆசீர்வாதங்களையும் இந்த தேவன் கொடுக்க ஒன்று குறித்தும் நான் ஆராய்க்கும் தேவன் உண்மையுள்ளவராக என்னை ஒருபோதும் தேவன் மறக்கவும் மாட்டார். என்னை விட்டு விலகி செல்லவும் மாட்டார். அன்றைக்கு கொடுத்த வாக்குறுதிகளை இன்னைக்கும் நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறார். ஆகவேதான் வீட்டில் ஆனாலே தேவன் உங்களோடு கூட இருப்பதை உறுதி செய்ய வேண்டுமாக இந்த நாளுக்கு என்ன சொல்கிறார்? நீங்கள் ஒன்றுக்கு செல்லக்கூடாதீங்க. எல்லா அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. உலகத்தின் கடைசி வருது, கடைசி நாள் வரையிலும், கடைசி நிமிடம், கடைசி நொடி வரையிலும் நான் உங்களோடு. எத்தனை பேருக்கு ஆஸ்பதமான நாளை இருக்கிறது? என் ஆண்டவர் மரித்தவர் என்று என் ஆண்டவர் மரித்தவர் கல்லறைக்குள் அடக்கம் பண்ணப்பட்டுள்ளது. மரத்தின் சங்கிலிகள் அவரை கட்டி வைக்க முடியவே இல்லை. நான் சொன்னபடி முன்னோர் உயிரோடு இருந்த ஆண்டவர் இன்றைக்கு எனக்குள் அசைவாடி கொண்டிருக்கிறார். என் சபைக்குள் இருக்கிறார், என் உள்ளத்துக்குள் இருக்கிறார், என் இல்லத்துக்குள் இருக்கிறார். என்னாலும் எனக்கு மகிழ்ச்சி சமாதானம் இருந்தார். கிறிஸ்துவோடு இருக்கிறேன். இந்த நல்ல செய்தி என் வாழ்க்கை ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கொண்டிருக்கிறார். இங்கே வாழ்க்கைகளாகவே இருந்துள்ளதோ, எங்கே கடலே ஓடிக்கொண்டிருக்குமோ, எங்கே என் வாழ்க்கை பிரச்சனைகளே இருக்குமோ, வாழ்க்கையில பிரச்சனை வரலாம். ஆனால் பிரச்சனையே வாழ்க்கை என்ன செய்வது? அநேக காரியம் கொண்டிருக்கிறார். ஆனா சொல்கிறார், அதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி தான் இந்த உயிர். உங்கள் பிரச்சனைகளுக்கு முற்றுப்புள்ளி வைப்பதற்காக இயேசு உயிர்த்தெழுந்திருக்கிறார். இன்று முதல் நீங்கள் செய்யப்பட்டவர்களாக மாறப்போகிறோம். ஒரு காரியம் செய்ய வாசலில் கதவை தட்டுகிறேன். ஒரு சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் நான் அவனுக்கு பிரவேசிக்கிறவர்கள்
போஜனம் பண்ணுவேன், அவன் என்னோடு கூட போஜனம். எத்தனை பேர் விசுவாசம் உயிர்த்த ஆண்டவர் எனக்குள் வாழ்வேன் வாக்களிப்பது எத்தனை பெரிய ஆசீர்வாதம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இன்றைக்கு நீங்கள் நான் செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம், அந்த இயேசு எனக்குள் வாழுமா, எனக்குள் வாங்க. நீங்க நாளைக்கு செய்யுங்க. என் இருளின் ஆதிக்கங்கள் போக்குவரத்து கல்வி பரிசுத்தப்படுத்தி உங்களுடைய ராஜ்யத்தின் பிள்ளைகளை மாற்றி உமக்கு வாழவும் சாட்சிகளும் உதவி செய்கின்ற வாழ்க்கையிலும் பெரிய காரியம் செய்யும். உயிர்த்தெழுந்த ஆண்டவருடைய ஆசீர்வாதங்கள் என்னாலும் இருக்க போய் கவலைப்படாது. நான் போகும்போது இயேசுவோடு வருகிறார், நான் வேலை செய்யும்போது இயேசுவோடு கூட இருக்கிறார், என் வாழ்க்கையில செயல்படும் சகலவற்றிலும் என் ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிறார். ஆண்டவர் கர்த்தர் சொல்கிறார், நீ கையிடும் எல்லா வேலையிலும் கர்த்தர் உனக்கு ஆசீர்வாதம் கட்டளையிடுவார், நிச்சயமாய் கொடுப்பார். இன்று முதல் சொல்லுங்கள், வெறுமையில இருந்த நான் நிறைவை காண போகிறேன், குறைவில் இருந்த நான் செழுமையை காண போகிறேன், துக்கத்தில் இருந்த நான் மகிழ்ச்சியை காண போகிறேன், கோவில் இருந்த நான் இனி வெற்றி மேல் வெற்றியை காண போகிறேன். இயேசுவோடு இருக்கிறார். தன்னை தாழ்த்தி கண்கள் கல்லறை தீரந்திடவே, கடும் சேவர்கள் பயந்திடவே, கல்லறை தீரந்திடவே, கடும் சேவர்கள் பயந்திடவே, வல்லமை தேவன் உயிர்த்தெழுந்தாரே, வல்ல பிதாவின் செயல் இதுவே, வல்லமை தேவன் உயிர்த்தெழுந்தாரே, வல்ல பிதாவின் செயல் இதுவே, உயிர்த்தெழுந்தாரே, அல்லேலூயா, உயிர்த்தெழுந்தாரே, உயிருடன் எழுந்த மீட்பரே சொந்தமானாரே, உயிருடன் எழுந்த மீட்பரே சொந்தமானாரே, உயிர்த்தெழுந்தாரே. பயப்படாதீர்கள், உங்களுக்கு சமாதானம், பயப்படாதீர்கள், உங்களுக்கு கொடுத்தது, பயப்படாதீர்கள், உங்களுக்கு பிரகாசமான ஆசீர்வாதமாகவே இருக்க வேண்டும் என்று சொல்லி பரவாயில்லை. ஒவ்வொருவரையும் மனதார இயேசுவின் நாமத்தில், உயிர்த்தெழுந்த இயேசுவின் நாமத்தில் நீங்கள் ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்று வாழ்த்துகிறோம். நீங்கள் ஆசீர்வாதமாகவே இருப்பீர்களா? ஹல்லேலூயா. என் துக்கம் மரியாதை போல நான் அழுது போகிறேன். நான் உயிர்த்தெழுந்த ஆண்டவரை நேசிக்கிறேன். என் உயிர்த்தெழுந்த ஆண்டவரை நான் தெய்வமாய் கொண்டிருக்கிறேன். எதிர்காலம் என்னை கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறது. அவர் சொன்ன வாக்கின்படி கர்த்தர் என்னோடு ஆண்டவரே, ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல உயிர்த்தெழுந்த நாடுகளை துதிக்கிறோம். உயிர்த்தெழுந்தீர். அநேகர் சந்தேகப்பட்டார்கள், அநேகர் பயப்பட்டார்கள், ஆனால் சொன்னபடி உயிரோடு எழுப்பினீரப்பா. எங்களோடு இருக்கிற வாக்குத்தத்தை கொடுத்திருக்கிறேன். இதை பூரணமாக நாங்கள் விசுவாசிக்கிறோம், ஏற்றுக்கொள்கிறோம், அங்கீகரிக்கிறோம், அறிக்கை செய்கிறோம். எங்கள் வாழ்நாள் முழுவதும் கர்த்தர் அப்படியே நம்பி இருக்கிறார். போவதற்காக, உடல் ஒளி செய்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக, மக்களுக்காக கர்த்தருடைய ஆசீர்வாதம் தொடர்பை நடத்தினார். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெயம் எடுத்துக் கொள்கிறோம். எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே. ஆமென். God bless you. Hallelujah. This மாதத்திலே சொல்லுமா உயிர்த்தெழுந்த நாளிலே Hallelujah. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர் உயிர்த்தெழுந்து 2000 வருடங்கள் ஆனது. 2025 இன்னைக்கும் நம்ம அநேக உயிர்த்தெழுந்த நாளில் ஒருவர் நீங்க சொல்ல வேளையில இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த நாளின் வாழ்த்துக்கள் என்று சொல்லுங்க. ஏன்னா உலகத்துல ஒரே ஒருவர் மாத்திரம் தான் உயிர்த்தெழுந்தார். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து மாத்திரம் தான் உயிர்த்தெழுந்திருக்கிறார். எல்லாருமே மரித்தவர்கள் தான். ஆகையினால தமிழ்ல இருக்கிறவர்கள் தமிழ்ல எல்லாருக்கிட்டையும் என்ன சொல்லுங்க, இயேசு கிறிஸ்துடைய உயிர்த்தெழுந்த நாள் வாழ்த்துக்கள் சொல்லுங்க. ஹல்லேலூயா. இன்னைக்கு இயேசு கிறிஸ்து தெரியும், அவர் மரிச்சது மட்டும்தான் தெரியும். அன்னைக்கே மறைச்சிட்டாங்க. இன்னைக்கு பிசாசத்தை மறைக்கிறதுக்கு அநேக காரியங்கள் செய்யலாம். ஆனா நம்ம உயிர்த்தெழுந்த நாளிலே நாம் ஒன்று கூடி கர்த்தருடைய சத்தியத்தை கேட்டுக்கிறோம்.
அநேகருக்கு இந்த உயிர்த்தெழுந்த இயேசுவை பற்றி அறிவிங்கள். தேவனுடைய வார்த்தையை கேட்டீங்க, சகல ஜனங்களுக்கும் என்ன பண்ணணுமா? இந்த சுவிசேஷம் அறிவிக்கப்பட வேண்டும். ஹல்லேலூயா. இப்பொழுதும் நம்ம அப்படியே எழுந்திருக்கலாம். நம்ம ஒரு பாடலை பாட கர்த்தருக்கு நான் இருக்கிறேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் இன்னும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடும் நிலைத்திருக்கும்.